என்னத்தை இதில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழர்களின் பிரச்சனைகள் தீருமா தீராதா என்கின்ற இந்த அடிப்படையில் இந்தியா வெளிவிகார அமைச்சர் நாட்டுக்கு வந்திருந்த சமயத்தில் இன்று தமிழ் பிரதிநிதிகளை, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார்கள். அதிலேயும் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணியினர் தனியாக சந்தித்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு பிரிவினை, எமது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க வேணுமாக இருந்தால் நீங்கள் முதல் ஒன்றாக சேர்ந்தால் தான் தீர்க்க முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியின் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய தலைமைத்துவங்கள் என்று சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றது. அதே சமயம் அடுத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். ஒருவர் இதில் கேட்டிருக்கின்றாங்க, ஒரு குரூப்பு 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தி மாகாண தேர்தலை நடத்தும்படி. அடுத்தவர் கேட்டிருக்கின்றார்கள் 13வது திருத்தச் சட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதை வேண்டாம் என்று சொல்லி. யாருக்கு எதை கொடுப்பது? ஒரே நாடு, வடக்கு கிழக்கு இல்லை எங்களுக்கு தனி தீர்வு, தனி நாடு, தனி தேசம் வேணும் என்று சொல்லி கேட்குறீங்க. அப்போ எத்தனை மூன்றாக பிரிக்கிறதா? தமிழரசு கட்சி ஒரு பக்கத்துக்கு 13ஐயும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 13 இல்லாத இன்னொரு புதிய அரசியலமைப்பையும் ஏற்பணி பண்ணி இந்தியா கொடுக்குறதா? கடைசி வரைக்கும் கிடையாது. இந்தியாவில் யார் வந்தாலும் வீணான ஒரு சந்திப்பும், ஒரு டீ குடித்து சாப்பிட்டு சுகமாக இருக்கீங்களான்னு கேட்குற சந்திப்பு பார்த்தா இது போகுமே ஒழிய, நீங்கள் ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து தமிழர்களின் பிரச்சனையை கோரிக்கை வைத்தால் கூட இலங்கை அரசாங்கம் நினைக்காம எந்த பிரச்சனையும் முடிய போகிறதும் இல்லை, தீரப்போகிறதும் இல்லை, யாரும் தூக்கி தாரத்துக்கு அது ஒரு பொருளும் இல்லை. முதல் நம்மட ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேணுமாக இருந்தால் நீங்கள் முதல் உங்களோட பிரச்சனையை தீர்ந்து நீங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும். ஒரே கொள்கைகளை நீங்கள் அதே மாதிரி இணைந்து ஒரே கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். 2 கையும் தட்டினால்தான் சத்தம் பெறும். அதே மாதிரி நீங்கள் அனைவரும் ஒன்றாக நின்றால் தான் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஒரு பக்கம் போய் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க, இன்னொருவர் போய் இன்னொரு கோரிக்கையை முன்வைக்கிறார். யார் தீர்வை கொடுப்பது? ஒரு பக்கம் விகாரையை உடைக்க சொல்லி ஒருவர் கத்துக்கிறார், ஒரு பக்கம் விகாரை உடைக்க வேணாண்டு இன்னொருவர் கத்துக்கிறார். ஒருவர் விகாரைக்காக போராடும் போது மற்றவர் அது நாடகம் என்கின்றார். ஆளுக்கு ஒரு பக்கம், இந்த ஜனாதிபதி வந்தால் இந்த ஜனாதிபதி ஒரு பக்கம், அந்த ஜனாதிபதி வந்தால் அந்த ஜனாதிபதிக்கு ஒரு பக்கம், இப்படியே எல்லாருக்கு பக்கம் வந்துருந்தால் யார் தீர்வு கொடுப்பது? வீணான சந்திப்புகளும் வீணான கலந்துரையாடலுமாகத்தான் இன்றைக்கில்லை எமது நாடு சுதந்திரமடைந்த காலகட்டத்திலிருந்து என் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கவங்கள கூடி விடுதலை போராட்ட அரசியல் ரீதியாக வெளிநாடுகளில் போய் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி தமிழர்களுக்கான தீர்வை கோரி பல பேச்சுவார்த்தை நடத்தி எந்த விதமான ஒரு தீர்வும் இதுவரை கிட்டியதில்லை. போராட்டம் முடிந்ததுக்கு பிறகும் பல தடவைகள் இந்த தமிழ் கட்சிகள், குறிப்பாக தமிழ் அரசு கட்சி பல வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டதாண்டு கேட்டால் இல்லை. மீனவர் பிரச்சனையை மாற்றம் கண்டிருக்கிறார்களா? தமிழர்களின் நிலப்பிரச்சனைக்கு மாற்றம் கண்டிருக்கிறாங்களா? அரசியல் பிரச்சனைக்கு மாற்றம் கண்டிருக்கிறாங்களா? ஏதாவது தேர்தல் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குதா? எதுவுமே இல்லை. சும்மா வீணான டைமையும் போக்காட்டி நாங்கள் சந்திக்கிறோம் பேசுகிறோம் என்று சொல்லி காலத்தை கடத்தி கொண்டு போகிறது. காலத்தை கடத்தி மக்களை தினமும் ஏமாற்றி கொண்டு தான் போகிறீங்களே ஒழிய நடக்காத ஒரு விஷயத்தை கதைச்சி மீண்டும் மக்களை ஏமாற்றி நாங்கள் இந்த பிரதிநிதியை சந்திக்கிறோம், வெளிநாட்டு பிரதிநிதியை சந்திக்கிறோம், அங்கே சந்திக்கிறோம், இங்கே சந்திக்கிறோம் அப்படி சொல்லி மக்களை, தமிழ் மக்களை ஏமாற்றாமல் நீங்கள் சந்தித்தா கூட எதுவும் நடக்க போகிறதில்லை. இதுவரைக்கும் நடக்கலை. போராட்ட காலத்தில் போய் பல நாடுகளில் ஏறி போய் பேச்சுவார்த்தை நடத்தி நடக்கலை. அது முடிஞ்சதுக்கு பிறகு 14 வருஷமாக பல பிரதிநிதிகளை சந்தித்து இந்தியாவுக்கு போய் எல்லாம் செஞ்சு இந்தியா எங்கே பிடிச்சாலும் எதுவுமே இதுவரைக்கும் தமிழருக்கு எந்த ஒரு துளி தீர்வும் கிடைக்கல. இனி நீங்கள் ஒன்றும் கதைக்க தேவையில்லைன்னு கேட்டுக்கொள்கிறேன். வீணான சந்திப்புகளை நடத்தி நேரத்தையும் காலத்தையும் கடத்தாமல் நீங்கள் உங்களோட நேரங்காலம் கடத்துறது இந்த மக்களை ஏமாத்துறதுக்காகன்றது விளங்குது இதிலிருந்து.